ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து சில்லி பன்னீர் தான் பண்ண போகிறோம். நான் வந்து 2 பன்னீர் எடுத்திருக்கேன். அது குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து 2 ஸ்பூன் டேபிள் ஸ்பூனால் 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் வந்து டேபிள் ஸ்பூனால் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் தேவையான அளவு டேபிள் ஸ்பூனில் நான் வந்து 1 ஸ்பூன் வந்து உப்பு போட்டிருக்கேன். அதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா கலந்து எடுத்துக்குவோம். ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிட்டோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஒரு பீஸாக எடுத்து போட்டு இதில் நான் வந்து 1/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் போட்டிருக்கேன். தயிர் இல்லாட்டினா நீங்கள் லெமன் கூட போட்டுக்கலாம். தயிரோ லெமனோ போட்டால் கீழே உட்காராது, அந்த சட்டியில் உட்காராமல் வந்துடும். அவ்வளோதான், எடுத்துடலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் நான். இப்போ பெரிய வெங்காயம், நறுக்கி வச்ச வெங்காயத்தை இப்போ வறுத்துக்கலாம். குடமிளகாயும் பாதி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கூட கொஞ்சமாக ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், வறுத்தோனையும் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கலந்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சாஸு, டொமேட்டோ சாஸ் மிக்ஸ் பண்ணிடுவோம். கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குன்னா ஒரு 1/4 ஸ்பூன் வெல்லம் இருக்குல்ல, அது போடலாம். இல்லாட்டினா ஜீனி கூட போட்டுக்கலாம். அவ்வளோதான், கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து பன்னீரை போட்டுக்குவோம். நல்லா கலந்து விட்டுறலாம்.
இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி வைப்போம். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். அப்படியே கொஞ்சம் தேன் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.